என்னென்ன ராத்திரி அப்படி பண்ணிட்டீங்க? ஒவ்வொரு அடியும் சும்மா இடி விழுந்தது மாதிரி இருந்ததுண்ணே. ஆமாண்ணே, நொங்கு நொங்கு நொங்கிட்டீங்கண்ணே. எவ்வளவுடா? எனக்கு 8ண்ணே. எனக்கு 11. இந்தடா, நீ 8 வச்சுக்க, அவனுக்கு 11 கொடு, மீதி நீயே வச்சுக்க. வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கண்ணே. எதுக்குடா? டவன் புள்ளைய துரத்தத்தான். பாவம்டா, ரொம்ப நல்லவனா இருக்கா, என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா. இருந்துட்டு போட்டும். என்னடா சொல்றீங்க? நீங்க சொன்னா சரியா இருக்குண்ணே. தூக்கி வெளியேறிங்க. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அதை ஒடிச்சு போட்டாதான் என்னை ஒழுங்கா வேலைக்கு போவேன். எப்ப பார் டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போய் பாரு. அவன் ஒழுங்கா வேலைக்கு போய் கூழோ கஞ்ச குடிச்சிட்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் பேர் இல்லையா? இருக்கே, ஒத்த மீச குப்புசாமி. யாருக்கு வேணையா பேரு? போய் சம்பாதிச்சு சோறு கொண்டு வாயா. சோறெல்லாம் சம்பாதிக்க முடியாதுமா, பிச்சை தான் எடுக்கணும். நீ பண்ண வேலைக்கு இந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அடியே, நீ ரொம்ப பேசுற. எனக்கு கோபம் வந்தது. உன் வாயை கிழிச்சு இன்னொரு மிருகத்தை தைச்சு போடுவேன், ஜாக்கிரதை. ஆமா, ஒன்ன வச்சுட்டு ஒன்னையும் காணோம். இதுல இன்னொன்னு வேற. என்னதாண்டி பண்ண சொல்ற? யோ, ஒத்த மீச குப்புசாமி, இங்க வாயா. என் பேர் இவருக்கு எப்படி தெரியும்? அந்த துண்டடி. ஏன் எது கூப்பிட்ட? யோ, நீ நல்லா டோலக் வாசிப்பியா? டோலக்கா? எது? இதான். இதுக்கு பேர் டோலக்கா? இது டோலக்கா? யோ, இது மிருதங்க. இதுக்கு பேர் மிருதங்க இல்லையா, டோலக்கு. நிஜமாலுமே இது டோலக்கா? சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு. என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டாயா. இது டோலக்குன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பெரிய வித்துவான் ஆகியிருப்பேன். ஆமா, டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு. இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன என்ன புல்லாங்கல் சத்தம் மாதிரி வரும். சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க. என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோங்க. எங்க கூட வந்து இது வாசிச்சீங்கன்னா தினமும் உனக்கு 20 ரூபா தர்றான். தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு. ஏங்க ஒரு 30 ரூபா கொடுங்க. அக்கா, ஒரு 30 ரூபா கொடு. எதுக்கியா? என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். ஏண்டா, இங்க வா. வெளியூரெல்லாம் வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. பக்கத்திலே இருந்தா பட்டினி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இத புடிடி. இதுல 40,000 ரூபாய் பணம் இருக்குங்க. மீதி பணத்தை அடுத்த வாரம் கொண்டு வந்து கொடுத்துறேங்க. வர்றேங்க. பாக்கியம், இந்த படத்தை எடுத்து பெட்டிக்குள்ள வைமா. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த படத்தை பேங்க்ல போட்டீங்கன்னா பத்திரமா இருக்கும். வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். அதே சமயம் அதுக்கு வட்டியும் கொடுப்பாங்க. அதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுமா. அம்மா, அவ பேச்ச கேட்டு பேங்க்ல பணத்தை போட்டேனா திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை டென்ட் கொட்டையில படத்தை மாத்திட்டான்னு வச்சுக்கோ. பணத்துக்கு நான் என்ன பண்றது? டேய், ஊர்ல ஒவ்வொருத்தனும் உன் வயசுல கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைகளுக்கு அப்பனா இருக்காண்டா. நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவங்க சொல்லும் போது தெரிஞ்சுக்குவோம்டா. பாக்கியம், இந்த பணத்தை நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஏற்பாடு பண்ணு. நீ கொஞ்சம் கூட போயிட்டு வாடா. நானா? நீதான்டா. சாமி கும்பிட்டு வந்துட்டேன். சரி. ஏண்டா வெங்கமணி, அவுக்கியமா? என்ன தாத்தா, இன்னும் நீ சாகலையா? என்ன இப்படி கேட்டுட்ட? இல்ல, ரொம்ப நாளாவே ஆளை காணமே, அதான் கேட்டேன். நல்ல ஜோடி பொருத்தம். ஏண்டாடே, எங்களை மறந்தே போயிட்டியா? எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என்ன தாத்தா? என்னவா நல்லா இருக்குது நியாயம். ஒரு நல்ல சமாச்சாரம் நடந்திருக்குது, எங்களுக்கு எல்லாம் சொல்லாம விட்டுட்டியே. ஒரு நல்லது கட்டத்துக்கு வயக்கான தாத்தாவை மறக்குவாமா? மாமா, என்னமோ நடந்தது நடந்து போச்சு, வந்து உட்காரு. கைய நீட்டுமா. நான் வளையல் போற யோகம் வெங்கமணி மாதிரி லட்சணமா ஒரு பேரனை பெற்றுக்கணுமா? என்ன தாத்தா வளர்ற? இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆகல, இனிமேதான்.
இந்தா சீக்கிரம் வளையல போட்டு வா. சீக்கிரம் வா. இப்படி மெதுவா வந்தா அப்படி. இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரி சரி. இன்னும் கல்யாணம் ஆகல, இனிமேல் தான். இன்னும் கல்யாணம் ஆகல, இனிமேல் தான். ओ भैया इधर आओ। आओ, क्या रे? देखो ना इधर। जल्दी आओ। अरे हाँ जल। क्या रे? देखो, यो लड़की वही लड़की पैसा बैठा नहीं। हुआ है। हाँ हाँ। ठहरो, अभी आता हूँ। நாம தான் இதுக்கு முன்னாடி பேங்க் எல்லாம் போனது இல்லையே. நாம தனியா போய் என்ன செய்ய போறோம்? பொம்பளை மலையாட கை வைக்கிற கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை வரைச்சு பாரதேஸ். எதுக்காக அந்த ஆளை போட்டு அப்படி அடிச்சீங்க? அவன் செத்துருந்தானா? நம்ம ஆளு மேல கையை வச்சா நான் சும்மா விட்டுருவானா? நம்பாள்னா நம்ம ஆளுனா தெரியாது. நம்ம ஆளுமா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ நம்ம ஆள் ஆயிட்ட, அவ்வளவுதான்.